ஒய் ஆங்கர்ன்றத வந்து டார்கெட் பண்ணீங்க? ஏன்னா ஆக்டர் வந்து அன்ரீச்சபிள் அப்படின்னு யோசிச்சீங்க. எக்ஸாக்ட்லி. எனக்கு ஆங்கருமே வந்து எனக்கு யாருமே தெரியாது. என் தம்பி யதார்த்தமா ஒரு ஷார்ட் ஃபிலிம், விஸ்காம் ஸ்டூடெண்ட், ஒரு யதார்த்தமா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான். அதுல நடிக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரம் அன்னைக்கு வரல. அப்பதான் நான் என்னோட 5வது வேலையை விட்டுட்டு வந்து சும்மா உட்காந்துருக்கேன். என்ன பண்ணலாம் அடுத்துன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா வந்துட்டு இது வந்து பண்றா அப்படின்னு சொன்னா, போய் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு கொரியர் பையன் கேரக்டர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ மெயின் ரோல்லாம் இல்ல, சும்மா சின்ன ரோல். ஓகே, சும்மா ஷார்ட் ஃபிலிமே சின்னது, அதுலயும் ஒரு சின்ன ரோல். அது ஒரு கொரியர் பாய் வந்து கொரியர் கொடுத்துட்டு போனோம், அவ்வளவுதான். எனக்கு அதுக்குள்ளேயே ஒரு 3 இம்ப்ரவைசேஷன் தோணி நான் இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது, எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு, கிரியேட்டிவா இருந்துச்சு. இன்னொன்னு நானாவே இல்லை, நான் என்னுடைய பர்சனல் செல்ஃப்ல இருந்து ரிலீவ் ஆகி வேற ஒருத்தனா யோசிச்சு அந்த ஒரு 3-4 மணி நேரம் எனக்கு போனதே தெரியல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி இது நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம் வேணா. ஆனா யாருக்கிட்ட போய் ஆக்டிங் தேடுறது, எங்க ஆரம்பிக்கணும் கூட தெரியாது எனக்கு. அப்போ வந்து என் தம்பியோட ஃப்ரெண்டோட அண்ணன் ஒரு ஒரு டைரக்டர் கிட்ட வேலை செய்யறாரு. அந்த டைரக்டரோட ஒய்ஃப் தான் இந்த சேனல்ல ஷோ ப்ரொடியூசர். இது நம்ப முடியுமா? யாராவது சொன்னா ஒரு 6-7 பேரை தாண்டி என் போட்டோ போயிருக்கு. போய் அவங்க என்னை கூப்பிட்டு அவங்க நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. அதுல நான் செலக்ட் ஆகி இது எல்லாமே ஒரு ஒன்றரை தான்.